புதருக்குள்ளே மறைஞ்சிருந்த அந்த பன்றி மீது திண்ணனும் நாணனும் அம்பு வீசி கொன்னுடுறாங்க. கொன்ன பிறகு அந்த பன்றியோடைய வேகமாக ஓடி வந்ததுனால அவங்களுக்கும் களைப்பும் தாகமும் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க தண்ணீர் தடாகத்தை தேடி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி காடா நீ இங்கே இரு, அந்த பன்றியை சுட்டு சுவையாக செஞ்சு வை, நாங்கள் தண்ணீர் கொண்டு வரோம் அப்படின்னு போகிறாங்க. போகும்போது நாணன் திண்ணன் கிட்ட சொல்கிறான், அங்கே குடுமிசாமின்னு ஒருத்தர் இருக்கார், போய் பார்ப்போமா அப்படிங்கிறான். சரின்னு திண்ணன் ஒத்துக்கிறான். போகும்போது அந்த குடுமிசாமியை காமிக்கிறான். காமிச்ச உடனே நாணனுக்கு ஒன்றுமே தோணலை. ஆனால் திண்ணன் அந்த குடுமிசாமியை பார்த்த உடனே அப்படியே மெய் சிலிர்த்து போகிறான். உடம்பெல்லாம் அப்படியே கண்களில் கண்ணீர் தார தாரையாக கொட்டுது. உடம்பெல்லாம் ஒரு புல்லரிப்பு ஏற்படுது. அவனுடைய பக்தியை, அவனுடைய உணர்வு பூர்வமாக இருக்கிற அந்த பாசத்தை யார்ட்டையும் சொல்லவும் முடியல, சொல்லவும் தெரியலை. இப்படி இருக்குது. அப்போ அவன் கேட்குறான் அந்த குடுமிசாமி கிட்ட, நீ ஏன் இங்கே தனியாக இருக்க? காற்றும் மழையும் புயலும் வரும்போது நீ எப்படி இங்கே தனியாக இருப்ப அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நாணன் சொல்கிறான், டே அது கல்லுடா, அது பேசாதுடா அப்படின்னு சொல்கிறான். இல்லை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான், வெயில் அடித்தா உனக்கு தாங்குமா? மழை பெஞ்சா உனக்கு யார் கொடை பிடிப்பா? நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்கிறான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரின்னு போகிறான். போய் அங்கே தண்ணீர் குடிக்க போகிறாங்க. தண்ணீர் எடுத்து வாய்க்கிட்ட வைக்கிறான். அவனால் குடிக்க முடியல. அந்த சிவபெருமான் மீது அவனுக்கு அவ்வளோ பாசம் பற்று வந்தது. மறுபடியும் போகிறான், கட்டிப்பிடிக்கிறான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் திண்ணன் அர்ஜுனனாக இருந்தான். அப்போ சிவபெருமான் வேடனா ஒரு பன்றி மீது அம்பு போடுறாரு. முதல்ல அர்ஜுனன் போட்டாரா அந்த வேடன் போட்டாரா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ தான் அந்த வேடன் சிவபெருமானாக காட்சி கொடுத்தாரு அர்ஜுனனுக்கு. அந்த பாசம், அந்த சிவபெருமான் மீது அப்போது ஏற்பட்ட அந்த பக்தியும் பாசமும் இந்த ஜென்மத்தில் திண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு அந்த சிவபெருமான் மீது அவ்வளோ ஒரு பற்றும் பாசமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இருட்டி போயிடுது. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அன்றைக்கி இரவு அவனுக்கு தூக்கமே சுத்தமாக வரல. அப்போ என்ன செய்கிறது, சிவபெருமானை மறுபடியும் பார்க்கணும், அதாவது இந்த குடுமிசாமியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். காலையில் விடிஞ்சிருது. வேகமாக வரான். வரதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அந்தனர் அந்த சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பழம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ நாணன் கிட்ட திண்ணன் கேட்குறான், இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திண்ணன் சொல்கிறான், இது எப்போதும் ஒரு சாமியார் வருவார். அந்த சாமியார் இங்கே தண்ணி ஊற்றுவார், அப்புறம் துணியை மாற்றி விடுவார், பூவெல்லாம் வச்சு முணுமுணுன்னு மந்திரம்லாம் சொல்லுவார், அப்புறம் ஒரு தட்டில் வச்சு என்னமோ இப்படி காமிப்பார், காமிச்சிட்டு போயிடுவார். நானும் எங்கள் அப்பாவும் வரும்போது நான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளும் அது மாதிரி செய்யணுமா அப்படின்னு திண்ணன் கேட்குறான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.